ஃப்யூச்சரை நினைச்சாலே ஒரே பயமா இருக்குதா? நாளைக்கு இன்டர்வியூ போறோமே, ஜாப் கிடைக்குமா, கடன் பிரச்சனை தீருமா, என் குடும்பத்தை நல்லபடியா நடத்துவேனா, சரியான லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்களா, நல்ல ஃபேமிலி லைஃப் அமையுமா, நான் ஹெல்த்தியா இருப்பேனோ, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் குடும்பத்தை யாரு பார்த்துப்பான்னு அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கீங்க தானே. வேலையை குறித்து பயந்துருக்கீங்களா, இல்ல பணத்தை குறித்து பயந்துருக்கீங்களா, இல்ல திருமணத்தை குறித்து பயந்துருக்கீங்களா, இல்ல உடல் நலம் எப்படி இருக்குதோன்னு சொல்லி பயந்துருக்கீங்களா? இந்த பயத்தெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு பைபிள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கேட்கலாமா? எரேமியா 29:11 நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். தேவன் ஆல்ரெடி நம்ம ஃபியூச்சரை அழகா டிசைன் பண்ணிட்டாருங்க. அது தீங்கு தர ஃபியூச்சர் இல்லைங்க, நன்மை தர ஃபியூச்சர். எதிர்காலம் இருட்டா இருந்தாலும் தேவ திட்டம் நம்ம குறித்து பாதைக்கு கண்டிப்பா லைட்டு காட்டுங்க. நம்புங்க, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு. நெக்ஸ்ட் வீடியோல நான் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.